வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான SRM கான்ட்ராக்டர்ஸ் லிமிடெட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க 2008ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க. என்கேஜ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா பிரிட்ஜஸ், டன்னல்ஸ், ஸ்லோப் ஸ்டாபிலைசேஷன் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்ட் இன்வால்விங் ரோட் ப்ராஜெக்ட்ஸ், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஒன் ஆஃப் தி க்ரோயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வேரியஸ் செக்டார்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பார்த்தோன்னா போத் இபிசி கான்ட்ராக்டர் அண்ட் ரேட் பேசிஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது. இந்த கம்பெனி சப் கான்ட்ராக்டிங் அசைன்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ரோட் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இதில் பார்த்தோன்னா வைடனிங், அப்கிரேஷன், ரீஸ்டோரேஷன், ஸ்ட்ரென்த்னிங் அண்ட் இம்ப்ரூவ்டு ரோட்ஸ், ஹைவே மெயின்டெனன்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். டன்னல் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தோன்னா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டன்னல்ஸ், கட் அண்ட் கவர் டன்னல்ஸ் ஃபார் அவலாஞ்சி அண்ட் லேண்ட்ஸ்லைட் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா ரிஸ்டோரேஷன், ஸ்ட்ரென்த்னிங் அண்ட் இம்ப்ரூவ்டு ரோட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் ஆகுது. அடுத்து ஸ்லாப் ஸ்டாபிலைசேஷன் ஒர்க்ஸில் பார்த்தா பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு எம்பேங்க்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஹவுசிங் அண்ட் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ், இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்லாம் இந்த செக்டாரில் இன்க்ளூட் ஆகுது. ஆஸ் மார்ச் 2024ல இந்த கம்பெனி 37 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் 31 ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், 3 டன்னல் ப்ராஜெக்ட், 1 பார்த்தோன்னா ஸ்லாப் ஸ்டாபிலைசேஷன். இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னா நார்த்தன் ரயில்வே, பேட்டல் இன்ஜினியரிங் லிமிடெட், வென்சா, HCC, ஐஆர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ERA, கிராமான், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து 2023ல 92% ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் பார்க்கும்போது டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அடுத்து ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ பார்க்கலாம். பிஸ்னஸ் வெர்டிகல்ஸாக 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ரோட் ப்ராஜெக்ட்ஸில் 2023ல 45% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. டன்னல் ப்ராஜெக்டில் 26.05%ல இருக்காங்க. ஸ்லாப் ஸ்டாபிலைசேஷன் 27.94% அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் 0.94%ல இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கேட்டகரி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ ரோட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து தான் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023ல 300 crore ரெவென்யூவாக இருக்கு. ப்ராஃபிட் 18 crore இருக்கு. டிசம்பர் 2023ல 242 crore ரெவென்யூவாக கொடுத்துருக்காங்க. 21 crore ப்ராஃபிட்ல இருக்காங்க இந்த கம்பெனி. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 2021 and 22ல கம்மியாக தான் இருக்கு. பட் 23 and 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது இவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 25.02%, ROCE 29.43% இருக்கு. பேட் மார்ஜின் 8.98%ல கொடுத்துருக்காங்க. EPS பார்க்கும்போது 11.2 இருக்கு. PE ரேஷியோ 18.67%ல இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணது இல்லை. அடுத்து இந்த கம்பெனியோட பியர்ஸ் கம்பேரிஷன்
இவங்களுக்கு பியர்ஸா 4 கம்பெனி இருக்கு. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், எல்டிடி செமெண்டேஷன் இந்தியா லிமிடெட், ரித்திகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், உதய் சிவகுமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ ஐபிஓவாக வந்திருக்கிற எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் லிமிடெட் தான். ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க 3rd பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ 130.20 crore. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறதாவும், அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங்ஸை ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதாவும், அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. பை 2030 இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் 7.9% growth இருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 26, க்ளோஸ் ஆகிற டேட் March 28. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்கு. ப்ரைஸ் பார்த்தோன்னா 200 to 210 per share. லாட் சைஸ் 70 shares. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 130.20 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸ் 130.20 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் April 1. ரீஃபண்ட் April 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் April 2. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா April 3 இருக்கு. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,700 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஐபிஓ ப்ரைஸ் 210. March 20 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 11.9% இருக்கு. 235 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.